இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ DRDOவின் புதிய வரவு. DRDO ருஸ்டம் 2 என்ற ட்ரோனை கண்டுபிடித்துள்ளது. இந்த ருஸ்டம் ட்ரோன் 16,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது, 8 மணி நேரம் இடைநில்லாமல் பயணிக்கக்கூடியது, 250 கிலோமீட்டரில் உள்ள எதிரி நாடுகளின் போர் விமானங்களை துல்லியமாக தாக்கக்கூடிய விமானமாகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கம். நம் செந்தமிழ் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். DRDO புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது. கடந்த 38 நாட்களாக DRDO 11 புதிய வரவுகளை கொண்டு வந்துள்ளது. அந்த புதிய வரவான ருஸ்டம் 2 ஆளில்லா உளவு விமானம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள சித்ரதுர்கா DRDOவின் ஆராய்ச்சி நிலையத்தில் ருஸ்டம் 2 ஆளில்லா உளவு விமானம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த உளவு விமானம் 16,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது, 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக தாக்கக்கூடியது, 8 மணி நேரம் இடைநில்லாமல் பயணிக்கக்கூடிய இந்த விமானம் ரேடாரில் சிக்காமல் பயணிக்கும் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த விமானம் 180 HP குதிரை சக்தியுடன் இயங்கக்கூடிய விமானம். இந்த விமானம் சேட்டலைட் கனெக்ஷனுடன் இன்டெலிஜென்ட் சர்ஃபேஸ் ஏர்போர்போன் டெக்னாலஜி என பலதரப்பட்ட புதிய தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடியது. இந்த விமானம் உளவு விமானமாகவும் தாக்குதல் விமானமாகவும் பயன்படுத்தும் வகையில் DRDO தயாரித்துள்ளது. இந்த உளவு விமானம் அமெரிக்காவின் MQ-9P விமானத்துக்கு இணையானது. இஸ்ரேலிடம் ஹெரான் ட்ரோனை இந்தியா வாங்கியது. அமெரிக்காவிடமிருந்து MQ-9P ட்ரோனையும் வாங்கியுள்ளது. இந்த 2 ட்ரோனுக்கும் இணையான ஒரு விமானம்தான் ருஸ்டம் 2 விமானம். இந்த ருஸ்டம் 2 விமானம் சேட்டலைட் தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடியது. இந்த விமானம் எதிரி நாட்டு ரேடார்களை தாக்கக்கூடியது. மேலும் சீனாவின் வின்லூப் 2 என்ற ஆளில்லா உளவு விமானத்தை விட அதிநவீன தொழில்நுட்பம் இந்த ருஸ்டம் 2 விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ருஸ்டம் 2 விமானமானது முழுக்க இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ருஸ்டம் 2 விமானம் DRDOவின் புதிய வரவாகும். ருஸ்டம் 2 விமானமானது முப்படைகளுக்கும் வழங்கப்பட உள்ளது. ருஸ்டம் 2 விமானம் மேலும் இந்த ருஸ்டம் 2 விமானம் அப்டேட் செய்யப்படும் என்று DRDO அறிவித்து 16,000 அடி என்ற தொலைவில் பறக்கக்கூடிய ருஸ்டம் 2 விமானம் அடுத்த அப்டேட்டாக 26,000 அடி உயரத்தில் பறக்கும் வகையில் அடுத்த வெர்ஷன் இருக்கும் என்று DRDO அறிவித்துள்ளது. DRDO இதற்கு முன்பு ஆராய்ச்சியை ஆமை வேகத்தில் செய்து கொண்டிருந்தது. சீனா பாகிஸ்தான் ஊடுருவலின் காரணமாக DRDOவின் ஆராய்ச்சி சிறுத்தை வேகத்தில் மிக வேகமாக நடந்து கொண்டுள்ளது. இதன் மூலம் பிற்காலத்தில் இராணுவ தளவாடங்களில் உலகிலேயே தலைசிறந்த நாடாகவும் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் இருக்கும். மேலும் ட்ரோன் டெக்னாலஜியில் உலகிலேயே இஸ்ரேல் தான் சிறந்து விளங்குகிறது. இஸ்ரேலின் ஹெரான் ட்ரோனை விட அட்வான்டேஜ் உள்ள ருஸ்டம் 2 விமானம் சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது.
இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.